உலகத்தில் கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே உலகத்தில் பொதுவானதுங்க. ஏழைக்கு ஒரு கஷ்டமும் பணக்காரவங்களுக்கு ஒரு கஷ்டமும் மாற்றி மாற்றி கடவுள் கொடுக்கறதில்ல. இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாங்க வரும். ஏன் வருதுன்னு நம்மளால் யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த கவலை வந்துடும். அதேமாரி பணக்காரவங்களுக்கும் சரி ஏழைக்கும் சரி ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் அதை அவங்க வெளிக்காட்டிக்கிறது இல்லை. ஏழைகள் பணப்பற்றாக்குறையும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப துன்பம் துயரம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவங்க காசு இருக்கிறதுனால பணக்காரவங்களுக்கெல்லாம் காசு இருக்கிறதுனால அந்த கஷ்டம் கொஞ்சம் விலகி போயிடும். நம்ம ஏழையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதனால் கஷ்டம் ஏன் நமக்கு மட்டும் வருது, வசதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வர்றது இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு சில பேருக்கு இருக்கும். அதனால் அந்த எண்ணங்கள் வேண்டாம். கஷ்டங்கிறது கவலைங்கிறது கடவுள் எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கும் ஒன்றும் குறைச்சலாக கொடுக்கல. அவங்களுக்கு காசு இருக்கிறதுனால அது கொஞ்சம் மறைஞ்சு போயிடும். ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர அவங்களுக்கும் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் அது செலிப்ரிட்டிங்கிறதுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் வெளியில் போவாங்க வருவாங்க. அந்த இதில் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாது. நாம் முடங்கி கிடப்போம். முடங்கி இருக்கிறதுனால அந்த கவலைகள்லேயே முழு நேரமும் ஆழ்ந்து போயிடுவோம். அந்த மாதிரி இருக்காங்க. அதுமாரி நல்ல மனுஷர்களும் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க கூட. அதனால் கவலைகள் எல்லாருக்கும் பொதுவானது. அதை மறந்து அடுத்த வேலையை பார்த்து வாழ்ந்தாதாங்க சந்தோஷமாக இருக்கலாம். பாய்.